ஹாய் கைஸ், உண்மையிலேயே நீங்க சிவபெருமான் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, எப்பவும் அவரோட நாமத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சூப்பரான உங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சிவபெருமான் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் தானே. அந்த மாதிரி இப்ப இந்த வீடியோல எனக்கு நடந்ததை வச்சே நான் ஸ்டார்ட் பண்றேங்க. என்னன்னா, நான் ஒரு கோவில் எப்பயுமே பைக்ல போகும்போது, அதாவது எங்க ஊர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் தாங்க அந்த ஊருக்கு போவேன். அப்ப நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிவாலயம் இருக்கும், சின்னதா ஒரு சிவாலயம் இருக்கும். நானும் பார்ப்பேன், யதார்த்தமா என் கண்ணில் படும். நானும் சிவபெருமான் அந்த கோவிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா ஒரு 3 மாசமா என்னால போக முடியல. ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, போகும்போது கோவில் பார்த்தேன், சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க. வரும் பொழுது அந்த கோவில் கிட்ட வரன்னு கூட எனக்கு தாட் கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு வண்டி போச்சு. எனக்கு முன்னாடி அந்த வண்டி போகும்போது அந்த வண்டியில சிவலிங்கம் போட்டோ போட்டு ஓம் நம சிவாயன்ற ஒரு மந்திரம் எழுதிருந்தது. அப்படியே நான் லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா உடனே அந்த கோவில், நான் உள்ள போறேன். கோவில் அந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அந்த நமசிவாய வாழ்க நாதன் கால் வாழ்க, அந்த திருவாசகம் போயிட்டு இருந்தது. கரெக்டா நான் உள்ள போகும்போது அந்த சாங் பிளே ஆகுது. பிளே ஆகிட்டு நான் உள்ள போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு. எந்த ஒரு சாங்குமே போல. அது என்னன்னு தெரியல. அப்புறம் சிவபெருமான் நம்ம கூட இருந்தா எப்பவுமே நம்ம எங்கேயாச்சும் போகும்போது நம்மளையே அறியாம நமக்கு அவரோட போட்டோவோ இல்ல அவரோட நாமமோ இல்ல சிவனோட கோவிலோ இதெல்லாம் நம்ம கண்ணுல படும். இதையெல்லாம் தாண்டி சிவபெருமான் எல்லா தெய்வத்தையும், இப்ப எல்லா தெய்வம் நம்ம நினைச்சா வழிபடுறோம் இல்லையா, ஆனா சிவபெருமான மட்டும் அவரு நினைக்கலங்க. இது சிவபக்தல் ஆகிய எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவரு நினைச்சா மட்டும்தான் நம்மள நம்ம போயிட்டு அவர் கோவில் உள்ள கால் எடுத்து வைக்கவே முடியும், திருநீர் பூச முடியும், கழுத்துல ருத்ராஜத்தை போட முடியுங்க. இவ்வளோ அற்புதம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நொடி பொழுதுல காப்பாற்றக்கூடிய கடவுள் சிவபெருமான்ங்க. நம்ம சிவபெருமானோட ஆசையை முழுவதுமா பெற்றுட்டு எல்லா உயிரும் என் உயிர் போல நான் பார்க்கிறேன் ஜீவ காரணத்தோட ஒரு அன்பு உள்ளத்தோட இருந்தோம்னா கண்டிப்பா நம்மள சுத்தி எல்லா நவகிரகங்களும் சேஃப்டி பண்ணுங்க. யம தர்மனே சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டுதான் நம்ம கிட்ட வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுள் சிவபெருமான். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எங்கேயாவது அப்படியே ஒண்ணுமே புரியல, இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் வெளியே வரப்போறேன்னு தெரியல அப்படி நின்று இருப்போம். நம்மளையே அறியாம நமக்குள்ள ஒரு ஆன்சர் கிடைக்கும். யாராவது எதர்ச்சியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாங்க, இல்ல நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இந்த மாதிரி பல அற்புதங்கள் நகைத்துவாரு. நமக்கே புரியாது ஏன் இப்படி நடந்தது. நான் அதே மாதிரி என்னன்னா, ஒரு 1 இயர் முன்னாடி சிவபெருமான் பல பேரு ஏன் வழிபட்டேன், எதுக்காக நான் சிவபெருமான வழிபட்டேன் அப்படின்னு தெரியாமையே வழிபடுவாங்க. சிவபக்தர்கள் ஆகிய நீங்க கண்டிப்பா இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அவருதான் நம்மள சூஸ் பண்றாரு, நம்ம அவரை சூஸ் பண்ணல. எல்லாராலையும் சிவபெருமான வழிபட முடியாதுங்க, இது 100% உண்மை. சிவத்தோட நாமத்தை சொல்றதுக்கும் அவரோட திருநீரை தரிக்கிறதுக்கும் அவரோட ருத்ராட்சத்தை அணியறதுக்கும் கண்டிப்பா அவரோட அருள் வேணும். பிளஸ் நான் திருவண்ணாமலை அடிக்கடி போறது வழக்குங்க. திருவண்ணாமலை போனாலே ஏதாவது ஒரு அற்புதம் எனக்குள்ள நிகழ்ந்துடும். அது ஒரு குரங்கு மூலயமா எனக்கு நிகழ்றதா இருக்கலாம், இல்ல யாராவது சொல்றதா இருக்கலாம், யாருன்னே தெரியாதவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு சில சீக்ரெட்லாம் சொல்லாமலே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிவத்தை நம்பினவங்க எப்பயுமே கெர்றதில்ல. இது நான் அறிஞ்சது. சிவநாமத்தை சொன்ன அவரோட சிந்தனையில நம்ம இருக்க நமக்கு அப்படியே பேர் ஆனந்தமா இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள நான் கூட தான் இருக்கேன்னு காட்டுவாரு. அது எப்படின்னா, நீங்க இதான் சொன்ன இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு விஷயம் அவரோட நாமமோ அவரோட கோவிலோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா அவரு நமக்கு கொடுப்பாரு. நமக்கு கொடுக்கறது சரி. சிவபெருமான வழிபடுறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் சிவபெருமான் நார்மல் பீப்புள்லாம் நான் சிவபெருமான வழிபட்டேன், எனக்கு கஷ்டம்தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. அவர் சோதிக்கிற கடவுள். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சோதிச்சு பார்த்துட்டு நமக்கு பெரிய இடத்துல எடுத்து போயிட்டு வச்சுடுவாருங்க. இவ்வளவுதாங்க. சிவபெருமான நம்பினோர் எப்பயுமே கெட்டதில்லை.
எத்தனையோ சித்தர்கள் வழிபட்டிருக்காங்க சிவபெருமான, ஆஞ்சநேயர், ராமர், இவங்க எல்லாரும் வணங்கின ஒரு கடவுள் சிவபெருமான். இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற ஒரு கடவுள். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.